அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்று நாம் விடுதலை பயண நூலை படிக்க தொடங்கி இருக்கிறோம். அதிலே மோசேயின் பிறப்பையும் அவர் எவ்வாறு பார்வோனின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டார் என்பதையும் பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 15ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் மோசேயை அழைத்தார். ஆனால் மோசே அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார். இஸ்ரேல் மக்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். அதற்கு இறைவன் பல அடையாளங்களை கொடுக்கிறார். கோலை பாம்பாக மாற்றும், பிறகு பாம்பிலிருந்து மறுபடியும் கோலாக மாற்றக்கூடிய திறமையும் கொடுத்தார். நோயுற்ற கை மீண்டும் சுகம் பெறக்கூடிய திறமையை கொடுத்தார். நீரை இரத்தமாக மாற்றக்கூடிய அடையாளத்தை கொடுத்தார். இதையெல்லாம் செய்து காட்டுமாறு ஆண்டவர் கூறினார். மோசே மீண்டுமாக எனக்கு பேச தெரியாது என்று கூறுகிறார். உடனே மோசேக்கு துணையாக ஆரோனை உதவியாளராக ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது மோசே எகிப்துக்கு திரும்புகிறார். வழியிலே ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு வந்து கொல்ல பார்த்தார். அப்பொழுது மோசேயின் மனைவி சிப்போரா தன்னுடைய மகனுக்கு இரத்த சேதனம் செய்து அந்த இரத்தத்தை கொண்டு மோசேயின் கால்களில் ஊற்றி, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்று கூறினாள். இவ்வாறு மோசே காப்பாற்றப்பட்டார். வழியில் ஆரோன் அவரை எதிர்கொண்டு வந்தார். மோசேயும் ஆரோனும் மக்கள் முன்னிலையில் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை அறிவித்தார்கள். மக்கள் ஆண்டவரை வணங்கினார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் என் மக்களை விடுதலை செய் என்று இறைவனின் செய்தியை சொல்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் ஆண்டவர் யார், நான் அவரை அறியேன் என்று கூறி மக்களை அனுப்புவதற்கு மறுக்கிறான். மேலும் இஸ்ரேல் மக்களின் வேலை சுமையை இன்னும் அதிகரித்தான். இன்னும் அதிகமாக அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். உடனே மக்கள் மோசேயையும் ஆரோனையும் குற்றம் சாட்டினார்கள். மோசே மனமுடைந்து இறைவனிடம் புலம்பினார். ஆண்டவர் காட்டுகிற வழி எப்பொழுதும் எளிதாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நான் ஆண்டவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுளாகிய தேவன் நானே என்று கூறி ஆண்டவர் மோசேயை உற்சாகப்படுத்தினார். இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்களித்த தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் கூறினார். மோசே இந்த செய்தியை மக்களிடம் கூறினார். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே துன்பம் அதிகரித்து விட்டதால் அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆண்டவர் மீண்டுமாக மோசேயையும் ஆரோனையும் பார்வோனிடம் அனுப்புகிறார். அதன் பிறகு மோசே மற்றும் ஆரோனின் வம்ச வரலாறு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய இறைவார்த்தைகள் மனிதன் நம்பிக்கை இழந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கை இழப்பதில்லை என்று நமக்கு கூறுகின்றன. இறைவன் தேர்ந்தெடுப்பது தகுதியானவர்களே அல்ல, மாறாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். சோதனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். ஏனெனில் நானே ஆண்டவர் என்று கூறி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருப்போம். இப்பொழுது விடுதலை பயணம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். விடுதலை பயணம் அதிகாரம் 4. மோசே பெற்ற வியத்தகு ஆற்றல். மோசே மறுமொழியாக, இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகிலிருந்து அவர் விலகி ஓடினார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார். அவரும் தம் கையை நீக்கி அதனை தூக்கினார். அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது. இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே. மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார். அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார். அதை வெளியே எடுத்தபோது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு உறைபனி நிறமாயிருந்தது. பின்னர் ஆண்டவர், உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார். அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார். மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது. அப்போது ஆண்டவர், அவர்கள் உன்னை நம்பாமலும் முன்னைய அருஞ்செயலின் பொருளை உணராமலும் போனால் பின்னைய இவ் அருஞ்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும்.
அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய். நைல் நதியில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான். ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளறும் என்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்றுரைத்தார். இதை கேட்டு ஆண்டவர் மோசேயின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார். லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும்போது மனமகிழ்வான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய். இந்த கோலை கையில் எடுத்து செல்வாய், இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய். மோசே எகிப்திற்கு திரும்புதல். மோசே தம் மாமனார் இத்திரோவிடம் திரும்பி சென்று அவரை நோக்கி, எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற, இத்திரோ மோசேயை பார்த்து, சமாதானமாய் போய் வா என்றார். மீதியான் நாட்டில் ஆண்டவரும் மோசேயை நோக்கி, எகிப்திற்கு திரும்பி போ, ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் என்றுரைத்தார். எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்து கொண்டார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார், நீ எகிப்திற்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை போக விடமாட்டான். நீ பார்வோனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரவேல் என் மகன், என் தலைப்பிள்ளை, நான் உனக்கு கூறிவிட்டேன், என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறந்துவிட்டால் நானே உன் மகனை, உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய். ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார். இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி, மோசேயை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார். அவரும் சென்று கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார். தம்மை அனுப்பிய பொழுது ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருஞ்செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார். அருஞ்செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார். மக்களும் நம்பினர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்டபோது குப்புற விழுந்து தொழுதனர். விடுதலை பயணம். அதிகாரம் 5. பார்வோன் முன் மோசேயும் ஆரோனும். பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கொரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார். பாலை நிலத்தில் 3 நாள் வழி பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும், இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கி விடுவார் என்று கூறினர். எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி, மோசே, ஆரோன், நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள்?
உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான். மேலும் பார்வோன், பாருங்கள், நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாய் உள்ளனர். அப்படி இருக்க அவர்களை தம் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றான். அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளருக்கும் ஆணை விடுத்து, செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம். அவர்களை போய் வைக்கோல் சேகரித்து கொள்ளட்டும். ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை. அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள். இதனால்தான் நாங்கள் போக வேண்டும், எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆள்களுக்கு வேலை பளுவை இன்னும் மிகுதியாக்குங்கள். வேற்று பேச்சுக்களை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான். எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, பார்வோன் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன். நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர். எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தனர். வைக்கோல் உள்ளபோது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர். முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்கள் அடித்தனர். இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து, ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர்? உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். குற்றம் உம் மக்களுடையதாயிருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர். அதற்கு அவன், சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள், அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள். வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள். நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர். மோசேயின் முறையீடு. அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று, என் தலைவரே, இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர்? எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர்? உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நீர் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார். விடுதலை பயணம் அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ய போவதை நீ இப்போது காண்பாய். என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான், தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார். மோசேயின் அழைப்பு. கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். நானே ஆண்டவர். அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர். எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன்.
ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்து சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்றுரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவிசாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். மோசே ஆரோனின் மூதாதையர் அட்டவணை. அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்ப தலைவர்கள் இவர்களே. இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்செரோன், கர்மி இவைகளே. ரூபன் வழிவந்த குடும்பங்கள்: சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமீன், ஓகாது, யாக்கின், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல் இவைகளே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள். தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள்: கெர்சோன், கோகாத்து, மெராரி. லேவி வாழ்ந்தது 137 ஆண்டுகள். கெர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமெயி. இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சஹார், எப்ரோன், உசியேல். கோகாத்து வாழ்ந்தது 133 ஆண்டுகள். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள். அம்ராம் தன் தந்தையின் சகோதரியாகிய யோக்கபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு அவள் ஆரோன், மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள். அம்ராம் வாழ்ந்தது 137 ஆண்டுகள். இட்சஹாரின் புதல்வர் கோராகு, நெபேகு, சிக்ரி. உசியேலின் புதல்வர் மீசாவேல், எல்சாபான், சித்ரி. அம்மினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார். அவருக்கு அவள் நாதாபு, அபிஹு, எலியாசர், இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள். கோராகின் புதல்வர் அசீர், எல்கானா, அபியசாபு இவைகளே கோராகின் குடும்பங்கள். ஆரோனின் மகன் எலியாசர் பூட்ரியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள். தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே. தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே, ஆரோன் ஆகிய இவர்களே. மோசே ஆரோனுக்கு ஆண்டவரின் கட்டளை. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசி அருளினார். ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர். நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன். பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார்.
அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்கள் நல்லாயனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இன்றைய நாளில் இறை வார்த்தை வாசித்து அதை தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனை என்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் என்று சீராக்கின் ஞானம் அதிகாரம் 33 இறைவார்த்தை 1 கூறியுள்ளபடி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் வருகிற துன்பத்தின் போதும் எங்களை மீண்டும் மீண்டுமாக பாதுகாத்து வருகிற தேவன் ராஜா, நீர் உமக்கு நன்றி தேவனே. கோடானு கோடி நன்றி ராஜா. உம்மை நோக்கி மன்றாடுகிற எங்கள் மீது எப்பொழுதும் இரக்கமுள்ள தேவனே, உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நானே ஆண்டவர் என்று கூறி எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய தேவனே, உமக்கு கொடானு கோடி நன்றி ராஜா. தகுதியில்லாத எங்களை உம்முடைய மக்களாக ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தி வருகிறீர் அப்பா. நன்றி தேவனே. எங்களுக்கு உற்ற துணையாயிருந்து வருகிறீர் ராஜா. நன்றி தேவனே. தூசியும் சாம்பலுமான எங்களை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு நாங்கள் யாரப்பா. இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீர் ராஜா. நன்றி தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கைகளில் நீர் வரைந்து இருக்கிறீர் அப்பா. நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவருடைய திட்டம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. எல்லா சோதனைகளை வெல்லக்கூடிய வல்லமையை கொடுத்துள்ள தேவன் ராஜா, நீர் நன்றி தேவனே. நன்றி அப்பா. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. வல்லமையும் ஆட்சிமையும் பொருந்திய தேவன் நீர் ஒருவரே ராஜா. உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.